Hi friends, welcome to BST class 9 and 10. நான் உங்க செந்தில்நாதன். CBSE class 10 life processesல கடைசி part excretion இந்த வீடியோல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா லைன் டு லைன் excretion படிச்சிடலாம். ஸோ தட் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் we have already discussed how organisms get rid of gaseous waste generated during photosynthesis or respiration. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா photosynthesisல என்ன gases are waste? Oxygen. Okay. Respirationல என்ன gases are waste? Carbon dioxide. என்ன சார் ஒரு இடத்துல ஆக்சிஜன் வேஸ்ட்டுங்கிறீங்க, இன்னொரு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட்டுங்கிறீங்க. ஆக்சிஜன் எவ்வளோ நல்ல காற்று, நல்ல வாயு, பிராணவாயு அப்படின்லாம் நீங்கள் சொன்னாலும் கூட எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கு எந்த ஒரு விஷயமும் எக்ஸஸாக இருந்தால், அது தண்ணியாக இருக்கலாம், வாட்டராக அதாவது ஆக்சிஜனாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், நமக்கு எக்ஸஸாக தேவைக்கு அதிகமாக எது இருந்தாலும் தட் இஸ் வேஸ்ட். அப்போது ஃபோட்டோசிந்தசிஸில் பிளான்ட்ஸ் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் ஆக்சிஜன் அந்த பிளான்ட்டுக்கு வேஸ்ட்டு. அப்போ அந்த பிளான்ட் என்ன பண்ணணும்? அந்த ஆக்சிஜனை வெளியே அனுப்பிவிடணும். ஸோ பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸில் எக்கச்சக்கமான ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டு மீதி ஆக்சிஜனை வெளியே அனுப்பிடுது. ஓகேங்களா? சரி. அதுமாதிரி ரெஸ்பிரேஷனில் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுனால அது வேஸ்ட்டாக, அதையும் நம்ம வெளியே அனுப்பிடுறோம். அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஜஷன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் generate nitrogenous materials which needs to be removed. அது என்ன need to be removed? கம்பல்சரி அது வந்து நைட்ரோஜினஸ் மெட்டீரியல் வந்து நம்ம பாடியிலேருந்து வெளியேற்றணும். உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு நோய் ஏற்படும். ஏன்? தட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் த ஆர்கானிசம் ஆல்சோ. அப்போது அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை வெளியே அனுப்பியே ஆகணும். ஓகே, த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்போ லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் நடக்கும். த பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் த removal of the harmful metabolic waste. Harmful metabolic waste யார் இங்க? nitrogenous waste. அந்த harmful metabolic materials நம்ம waste நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணணும். from the body is called excretion. so excretionனா harmful metabolic waste, தேவையில்லாத நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேஸ்ட்டை நம்ம பாடியிலேருந்து வெளியேற்றுற ப்ராசஸ்க்கு பேர், பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்க்ரீஷன். வேலை முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் யூஸ் வேரிட் ஸ்ட்ராட்டஜி டு டூ திஸ். எக்ஸ்க்ரேட் பண்ணுறதுக்கு வேறு ஆர்கானிசம் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பிக் பாஸில் சொல்கிறாங்களே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ மெனி யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் அமீபா, பேராமிஷியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஒரே ஒரு செல்லு தான். Remove these waste by simple diffusion from the body surface into surrounding water. இதெல்லாம் அக்வாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தண்ணியில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பாடியில் இருக்க வேஸ்ட்டு அப்படியே தண்ணியில் டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருவாங்க. டிஃப்யூஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு மெட்டீரியல் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து குறைவாக இடத்துக்கு போகிறது. ஸோ செல்லுக்குள்ளே எந்த மெட்டீரியல் எக்ஸஸ் ஆனாலும் அதுக்கு அது வேஸ்ட்டு தான். அப்போ அது என்ன பண்ணும்? தண்ணியில் கலைஞ்சி விட்டுரும், தண்ணியில் டிஃப்யூஸ் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். பட் ஆஸ் வி ஹாவ் சீன் இன் அதர் ப்ராசஸஸ், காம்ப்ளெக்ஸ் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், அதர் ப்ராசஸ்னால் ரெஸ்பிரேஷன், டைஜஷன், நியூட்ரிஷன், அதெல்லாம் multicellular organisms use specialized organs to perform the same function. ஸோ நம்ம ரெஸ்பிரேஷன் ஆகட்டும், டைஜஷன் ஆகட்டும், எந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் தானே அந்த ஃபங்க்ஷனை பண்ணுது. அதே மாதிரி எக்ஸ்க்ரீஷனுக்கும் நமக்கு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் இருக்குது. அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். எதில் பார்க்க போகிறோம்? எக்ஸ்க்ரீஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி. ஓகே, த எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் includes a pair of kidney, ரெண்டு கிட்னி, பேர்னா ரெண்டு. ஓகே, a pair of ureterனா டியூப், ureters, a urinary bladerனா பேக், and urethra again another tube, small tube. இப்போ நல்லா பாருங்க, a pair of kidney, லெஃப்ட் கிட்னி மட்டும் வரைஞ்சிருக்காங்க. இங்கே இருக்கிறது ரைட் கிட்னி, ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிட்னி. ஓகே, a pair of ureterனா டியூப்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், கிட்னியிலேருந்து இந்த எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகுது யூரிட்டர்.
எங்கே வந்து கனெக்ட் ஆகுது? பிளேடரில் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ கிட்னியில் ஃபார்ம் ஆகிற யூரினை பிளேடருக்கு கொண்டு வரது யாருன்னா யூரிட்டர். இது லெஃப்ட் யூரிட்டர்னா திஸ் இஸ் ரைட் யூரிட்டர். அப்போ பேர் ஆஃப் யூரிட்டர் இருக்குது, டியூபு இருக்குது. அண்ட் தென் யூரினரி பிளேடர். இதுதான் யூரினை கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது பாட்டுக்கு லீக் ஆகிக்கிட்டே இருந்தால் நாரி போயிடும். அதனால் அதை கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ண வச்சுருந்தேன். அப்புறம் நமக்கு தோணையில் அர்ஜென்ட்டாக இருக்கும்போது ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம யூரினை நம்ம பாடியிலேருந்து வெளியேற்றிடுறோம். வெளியேற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற டியூபு யூரித்ரா. ஸோ லெஃப்ட் கிட்னி, ரைட் கிட்னி, பேர் ஆஃப் கிட்னி, பேர் ஆஃப் யூரிட்டர், யூரினரி பிளேடர் 1, ஒரே ஒரு யூரித்ரா. இந்த 4 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி. கிட்னிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் அப்டமன். ஃபஸ்ட்டு கிட்னி எப்போதும் சொல்லுங்கள். அப்டமன்னா அப்டமன் கிடையாது, பின்னாடி அந்த ரீஜனில். ஒன் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த பேக்போன், எய்தர் சைட் ஆஃப் த பேக்போன். Urine produced in the kidneys passes through ureters into the urinary bladder where it is stored until it is released through urethra. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். கிட்னியில் யூரின் ஃபார்ம் ஆனிச்சு, அது யூரிட்டர் வழியாக வருது. எங்கே வருது? பிளேடரில். அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து யூரித்ரா வழியாக வெளியேற்றப்படுகிறது. வேலை முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். ஹவ் இஸ் யூரின் ப்ரொடியூஸ்ட்? இப்போது கிட்னியில் யூரின் ஃபார்ம் ஆகுதுன்னு படிக்கிறோம். அந்த யூரின் எப்படி ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னு தெரியணுமா இல்லையா? ஆமாம், அதை தான் இப்போ படிக்க போகிறோம். த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் யூரின் இஸ் டு ஃபில்டர் அவுட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பிளட். நம்ம பிளட்டு தான் ஃபுட் மெட்டீரியலை கேரி பண்ணிட்டு போகுது, வேஸ்ட்டை கேரி பண்ணிட்டு வருது, ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது, கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணிட்டு போகுது. பிளட்டு தான் எல்லாமே. அப்போ அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். டீ தூளை போட்டு டீயை நல்லா கொதிக்க வச்சு டீ லிக்விடை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு சக்கையை வெளியே போட்டுறோம்ல, அந்த மாதிரி வேஸ்ட்டை அது மனதால் வெளியே எடுக்கணும். பிளட்லேருந்து வேஸ்ட்டை பிரித்து எடுக்கணும். ஓகே. ஜஸ்ட் ஆஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் பிளட். எங்கே? லங்ஸில் அல்வியோலைன்னு ஒன்று படித்தோம், ஏர் சாக். அங்கே தானே கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு ஆக்சிஜன் உள்ளே போணுதுன்னு பார்த்தோம், பிளட்டில் போய் மிக்ஸ் ஆகுதுன்னு. ஸோ just as carbon dioxide is removed from blood in the lungs, nitrogenous waste such as urea or uric acid MCQல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் கிட்னி வழியாக எதுப்பா வேஸ்ட் ரிமூவ் பண்ணப்படுது? யூரியா ஆர் யூரிக் ஆசிட் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் பிளட் இன் த கிட்னி. ஸோ பிளட்டில் இருந்து யூரியாவையும் யூரிக் ஆசிடையும் பிரிக்கிற வேலையை கிட்னி செய்யுது. It is then no surprise that basic filtration unit in the kidneys like in the lungsல basic unit வந்து அந்த அல்வியோட ஏர் சாக்னு பார்த்தோம். இங்கே வந்து it is a cluster of very thin walled blood capillaries. So group of blood capillaries வந்து cluster கொத்தா இருக்கு. Each capillary cluster in the kidney is associated with cup-shaped end of a coiled tube called Bowman's capsule that collects filtrate. இப்போ நல்லா பார்த்துக்குங்க. திஸ் இஸ் பவுமன்ஸ் கேப்சூல் கப் ஷேப்பில் இருக்குது. கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இதில் டியூபியூல்ஸ் நிறைய டியூப்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ கப் ஷேப்பில் இருக்கிறது எண்டிங்கில் இருக்குது. அதான் இவங்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஈச் கேபிலரி கிளஸ்டர் இன் த கிட்னி இஸ் அசோசியேட்டட் வித் கப் ஷேப்டு எண்டிங்கில் இருக்குது ஆஃப் எ காயில்டு டியூப். இதுதான் காயில்டு டியூப். இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? எல்லோ கலரில் இருக்கிறது காயில்டு டியூப். இந்த ரெட் கலரில் இருக்கிறது கேபிலரிஸ், பிளட் கேபிலரிஸ். ஸோ இந்த காயில்டு டியூபோட எண்டில் இருக்கக்கூடிய பவுமன்ஸ் கேப்சூலில் தான் ஃபில்ட்ரேட் பண்ணப்படுது. இது ஃபில்ட்ரேட் வருது. பிளட்லேருந்து வேஸ்ட் மெட்டீரியல்லாம் ஃபில்டர் ஆகி வருது. அதான் ஃபில்ட்ரேட். Each kidney has large number of these filtration unit called nephrons packed close together. னா கிட்னிக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் நெஃப்ரான். இந்த நெஃப்ரான் எங்கே இருக்குது? இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிட்னி இதுக்குள்ளே எக்கச்சக்கமான நெஃப்ரான் இருக்குது. க்ளோஸ்லி பேக்டு நெஃப்ரான்ஸ் நிறைய கிட்னிக்குள்ளே இருக்குது. அந்த நெஃப்ரான்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது? பிளட்ல இருந்து யூரிக் ஆசிட்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்குது. அதுக்கு பேர் ஃபில்ட்ரேட். ஸோ இது என்டையர் திங்கும் ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான நெஃப்ரான்ஸ் ஒவ்வொரு கிட்னிக்குள்ளேயும் இருக்குது. அப்போ தான் பிளட்டை பியூரிஃபை பண்ண முடியும். சம் சப்ஸ்டன்சஸ் இந்த இனிஷியல் ஃபில்ட்ரேட். நல்லா கவனிங்க, இங்கே வரதுக்கு பேர் இனிஷியல் ஃபில்ட்ரேட். இந்த பவுமன்ஸ் கேப்சூல்னு சொல்கிறாங்கல்ல, பவுமன்ஸ் கேப்சூல். இந்த பவுமன்ஸ் கேப்சூலில் வருது இனிஷியல் ஃபில்ட்ரேட். இந்த இனிஷியல் ஃபில்ட்ரேட்டில் என்னெல்லாம் இருக்குது நல்லா பார்த்துக்குங்க. சச்சஸ் இனிஷியல் ஃபில்ட்ரேட்டில் குளுக்கோஸ் இருக்குது. கொஷினில் கேட்பாங்க எம்சிக்யூவில். அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, சால்ட் இருக்குது,
and major amount of water இருக்கு. 4 compound initial filtrateல இருக்கு. They are selectively reabsorbed as urine flows along the tube. இந்த இடத்துல நல்லா சொல்றாங்க. இங்க பாருங்க. இந்த yellow color tube அப்படியே போயிட்டு இருக்கா. இந்த டியூப் வழியா யூரின் அப்படியே ஃப்ளோ ஆகி இது வரைக்கும் வரும். இந்த ஏரோ போட்டிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி ஏரோ போடுங்க, இது வரைக்கும் வரும். இப்படி வரும்போது குளுக்கோஸு, அமினோ ஆசிடு, சால்ட்டு அண்ட் வாட்டர் இதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணப்படும். ஃபில்ட்ரேட் இங்கேருந்து வருதுங்க, அதில் யூரியா, யூரிக் ஆசிட் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து நமக்கு தேவையான குளுக்கோஸ் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வேணும். சால்ட்டு, எலக்ட்ரோலைட் நம்ம எனர்ஜிக்கு தேவை. அது வாட்டர் நம்ம பாடியில் மோஸ்ட்லி என்னதான் இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. அதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். அதனால தான் யூரின் வந்து என்னவா இருக்குது, ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஸ்மெல் கெட்ட வாட கூட வருமே, அந்த ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுக்கான அதில் இருக்கக்கூடிய வாட்ரு, குளுக்கோஸ் எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு யூரியா, யூரிக் ஆசிட் மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக வெளியேற்றப்படுது. ஓகே. The amount of water reabsorbed depends on how much excess water there is in the body and on how much dissolved waste there is to be excreted. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ திருப்பி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும் சார். அதாவது இங்கேருந்து வாட்டர் பாடிக்கே வந்துடும், இங்கேருந்து வாட்டர் பாடிக்கே வந்துடும். எப்படி அந்த அளவு எப்படி இருக்குன்னா, நம்ம பாடியில் ஆல்ரெடி தண்ணி நிறைய இருந்தால் கொஞ்சமாக ரீஅப்சார்ப் பண்ணும். நம்ம பாடியில் ஆல்ரெடி வேர்வையெல்லாம் சிந்தி நிறைய கடினமாக உழைக்கிறான், தண்ணி அவன் உடம்புலேருந்து நிறைய வேர்வையாக வெளியே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும்னா இங்கே ரீஅப்சார்ப்ஷன் நிறைய நடக்கும். சரி, நெக்ஸ்ட் எக்கச்சக்கமான வேஸ்ட்டை வெளியேற்றணும் சார். நிறைய தண்ணி இது எடுத்து ரீஅப்சார்ப் பண்ணுற தண்ணி குறைஞ்சிரும். ஏன்னா அது நிறைய வேஸ்ட்டை வெளியே கொண்டு போகணுங்கிறதுனால இந்த வேஸ்ட்டோட தண்ணி நிறைய வீணாகி போயிடும். வேஸ்ட்டு குறைவாக தான் சார் வெளியே போகுது, அப்போ தண்ணி எல்லாம் திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணிக்கோ. ஸோ அந்த க்ரைட்டீரியாவை பொறுத்து ரீஅப்சார்ப்ஷன் இருக்கும் வாட்டரோட அளவு. த யூரின் ஃபார்மிங் இன் ஈச் கிட்னி ஈவென்ச்சுவலி என்டர்ஸ் லாங் டியூப் that is ureter, long tube, the ureter which connects the kidneys with urinary bladder. Urinary bladderங்கிறது ஒரு bag like structure. இங்க பாருங்க, this is the urinary bladder, bag like structure. இப்போ urine is stored in the urinary bladder until the pressure of the expanded bladder leads to urge to pass it out through the urethra. ஸோ நமக்கு அந்த யூரினரி பிளேடரில் யூரின் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் யூரின் போகணும் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போய் ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அந்த ப்ரெஷர், யூரின் போகிற அந்த அர்ஜ் என்னத்தை தூண்டுறது, அதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த யூரினரி பிளேடரில் நிறைய யூரின், அவ்வளவுதான், இதோட கொள்ளளவு முடிஞ்சுது, முழுசாக நிரம்பிருச்சு, போய் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? தென் த பிளேடர் இஸ் மஸ்குலர். பிளேடுங்கிறது இந்த ரீஜன், இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மஸ்குலர். So it is under nervous control. So as we have discussed elsewhere, as the result we can usually control the urge to urinate. ஸோ யூரினேட்னா யூரின் போகிறத ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இப்போ கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் யூரின் போகணுன்னு கேட்டாங்கன்னா விட்டுறணும். இந்த பீரியட் முடிஞ்சு தான் விடுவேங்கிறது மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுங்களா? அவங்க யூரினை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது தவறு தானுங்களே. அவங்களுக்கு ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் யார் பொறுப்பு? அதனால் கிளாஸ் ரூமில் எந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் சார் நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு எந்த ஒரு குழந்தை கேட்டாலும் உடனே அலோவ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது எக்ஸ்க்ரீஷன் இன் பிளான்ட்ஸில் எப்படி எக்ஸ்க்ரீஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். Plants use completely different strategies for excretion than those of animals. ஏன் அனிமல்ஸுக்கு யூரித்ரா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளேடெல்லாம் இருக்குது. பிளான்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணணும். ஆக்சிஜன் இட் செல்ஃப் கேன் பி thought of as a waste product generated during photosynthesis. ஆக்சிஜனையே வேஸ்ட் ப்ராடக்ட் தான் சொல்கிறாங்க. ஏன்? பிளான்ட்ஸுக்கு ஆக்சிஜன் எக்ஸஸாக இருந்ததுன்னா எந்த ஒரு பொருள் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். அப்போ பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுவே வேஸ்ட்டு தான். அதை ஸ்டொமேட்டா வழியாக அப்படியே வெளியே அனுப்பி விட்டுரும். ஓகே, we have discussed earlier how plants deal with oxygen as well as carbon dioxide. Exchange of gas அந்த ஸ்டொமேட்டா வழியாக நடக்கிறது. They can get rid of excess of water by transpiration. Transpiration என்ன? நீராவி போக்கு. அந்த இவாப்ரேட் ஆகி போகிறது, வாட்டர் வந்து டிரான்ஸ்பிரேட் ஆகி போகிறது. ஸோ அது மூலயமா இப்போது பிளான்ட்டுக்கு எக்கச்சக்கமாக வாட்டர் இருந்தால் அழுகி போயிடும். அப்போ தேவையில்லாத வாட்டர் என்ன பண்ணிடணும்? ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணி இவாப்ரேஷன் டிரான்ஸ்பிரேட் பண்ணி விட்டுறணும். ஓகே, ஃபார் அதர் வேஸ்ட் பிளான்ட்ஸ் யூஸ் த ஃபேக்ட் தட் மெனி ஆஃப் தேர் டிஷ்யூஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டெட் செல்ஸ். ஸோ தண்ணி
ஸ்டொமேட்டா வழியாக அனுப்பிடலாம். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடும் ஸ்டொமேட்டா வழியாக அனுப்பிடலாம். வேறு வேஸ்ட்டெல்லாம் எப்படி அனுப்புறது? டெட் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் தட் தே கேன் பி லூஸ் சம் parts such as leaves. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போது ஒரு பிளான்ட்டில் லீஃப் இருக்குது, டெட் டிஷ்யூவில் போய் வேஸ்ட்டை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சில பிளான்ட்ஸில், நிறைய பிளான்ட்ஸில் பார்த்துருப்போம், லீஃப் பழுத்து போய் கீழே விழுந்துடும். ஸோ கீழே விழுகிற லீஃபில் போய் என்ன பண்ணிடலாம், வேஸ்ட்டெல்லாம் டம்ப் பண்ணிடலாம். ஸோ அந்த லீஃப் கீழே விழும்போது வேஸ்ட்டும் சேர்ந்து போயிடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். Many plant waste products are stored in cellular vacuoles. அது என்ன சார் செல்லுலார் வேக்யூல்? ஒரு செல் இப்படி இருக்குன்னா பிளான்ட்டில் நியூக்ளியஸ் குட்டியாக இருக்கும், ஆனால் வேக்யூல் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த வேக்யூலில் செல் வந்து என்ன பண்ணும், செல்லுக்குள்ளே இருக்க வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஞாபகம் வச்சுங்க, கொஷினில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகேங்களா? Waste products may be stored in leaves and that fall off. ஸோ கீழே கொட்ட போகிற லீஃப், வயசாகி போன லீஃபில் போய் வேஸ்ட்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டா அந்த லீஃப் கட்டாகி கீழே விழுவும்போது வேஸ்ட்டு ரிமூவ் ஆகிடும். அதர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆஸ் ரெசின் ஆர் கம்ஸ் இந்த ஃபார்மில், எஸ்பெஷலி இன் ஓல்டு சைலம். சைலத்தில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓல்டு சைலத்தில், வெறும் சைலம்னு சொல்லக்கூடாது, ஓல்டு சைலத்தில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுவும் MCQ பார்த்துக்குங்க. Plants also excrete some waste substances into the soil around them. So root system மூலமா waste material அப்படியே soilலையும் அப்படியே அப்பப்ப release பண்ணி விட்டுரும். So this is how plant do excretion. Okay, இப்போ excretion plantல என்னென்ன பார்த்தோம்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இதெல்லாம் ஸ்டொமேட்டா மூலியமாக வெளியேறும். பர்டிகுலராக வாட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக போயிடும், தேவைக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம். சரி, நெக்ஸ்ட் செல்லுலார் லெவலில் வேக்யூலில் வேஸ்ட் மெட்டீரியலை போய் ஸ்டோர் பண்ணிக்கும். சரி, நெக்ஸ்ட்டு கொட்ட போகிற லீஃப், ஃபால் ஆஃப் ஆக போகிற மெச்சூர் லீஃபில் வேஸ்ட் மெட்டீரியலாக வச்சிடும். ஸோ அந்த லீஃப் கீழே விழுவும்போது வேஸ்ட்டு போயிடும். சரி, நெக்ஸ்ட்டு டெட் செல்ஸ், அதில் போய் வேஸ்ட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். டெட் செல்ஸ்க்கு இங்கே என்ன சொல்கிறோம்? ஓல்டு சைலம். நெக்ஸ்ட்டு வேக்யூல்லையும் சேவ் பண்ணி வைக்கணும்னு பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு பிளான்ட்ஸுக்கு. சரி, நெக்ஸ்ட் திங்க் இட் ஓவர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கன் டொனேஷன். அது என்ன சார் ஆர்கன் டொனேஷன்? இப்போ நம்மக்கிட்ட வந்து லங்ஸு 2 இருக்குது, லிவர் இருக்குது. லிவரில் ஒரு சின்ன பாட்டை எடுத்தால் அந்த சின்ன பாட்டை லிவர் ரீஜென்ரேட் பண்ணிக்கும். கிட்னி 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம டொனேட் பண்ணலாம். நம்ம ஒருத்தவங்க வந்து அலைவாக இருக்கும்போது கூட இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். இன்னொருத்தவங்களுக்கு ஏன் டொனேட் பண்ணுறோம்? அவங்க காயம் அடைஞ்சிருக்கலாம், ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்து செயலிழந்து போயிருக்கலாம். அப்போ லிவரோட ஒரு பார்ட்டையோ, 2 கிட்னியில் ஒரு கிட்னியையோ, லங்ஸோட ஒரு பார்ட்டில் லங்ஸையோ அப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்கனோ இல்லை இந்த 2 கிட்னியில் ஒரு கிட்னி இந்த மாதிரி கொடுக்குறதோ லிவாங்காக இருக்க உயிரோடு இருக்கக்கூடிய டோனரே கொடுக்கலாம். டோனர்னா ஆர்கனை கொடுக்குறவங்க, ரெசிபியன்னா ஆர்கனை வாங்கிக்கிறவங்க. சரி, இப்போது ஒருத்தர் வந்து பிரெயின் டெட் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். பிரெயின் டெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூளைச்சாவு. இனிமேல் அவர் வந்து நடமாட முடியாது. ஆனால் மூளைச்சாவு ஆயிடுச்சே தவிர மற்ற ஆர்கன்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இயங்கிக்கிட்டே இருக்கும், உயிரோட இருக்க மாதிரி இருக்கும். பிடிச்சி பார்த்தா நாடிலாம் துடிக்கும். அப்போ இவர் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இனிமேல் மூளையை நார்மல் கொண்டு வர முடியாது. மூளை நார்மலாக வரலன்னா அவர் இனிமேல் ஒர்க் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே இருக்கலாம், அவ்வளோதான். அவருக்கு வந்து என்ன பண்ணணும்? ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் குளுக்கோஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கும். அவர் திருப்பியும் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி டாக்டர் வந்து பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட என்டையர் ஆர்கனையும் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். ஹார்ட்டை டொனேட் பண்ணலாம், ஐஸை டொனேட் பண்ணலாம், இந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் த 2 types ஆஃப் ஆர்கன் டொனேஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் திங்க் ஓவர் இட்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் கிட்னி, ஹீமோடயாலிசிஸ். இதுதான் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. இங்கே பாருங்கள், இந்த ஹியூமனோட ஒரு டியூப் கனெக்ட் பண்ணப்பட்டு இது வழியாக பிளட் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இங்கே நிறைய டியூப்ஸ் இருக்குது. இந்த டியூப்பை சுற்றி எல்லோ கலரில் இந்த டயாலைசிங் சொல்யூஷன் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு டியூப் இதுக்குள்ளே இருந்து இவர் கைக்குள்ளேயே உள்ளே போகுது. என்னன்னா சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது? கிட்னிக்கு போகிற பிளட் வெசல்ஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு. நிறைய வந்து அதாவது ஹார்ம்ஃபுல் மெட்டீரியலுக்கு அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க கிட்னி டேமேஜ் ஆகலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், ஆக்சிடென்டலாக இன்ஜுரி நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால கிட்னிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு பிளட்டு வந்து ஃபில்டர் ஆகாது.
அப்போ அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணுவாங்க. இந்த டயாலிசிஸ் மிஷினை இவங்க கையில் பொருத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டெல்லாம் இது எடுத்துக்கிட்டு உள்ளே வரும். இங்கே டயாலிசிங் சொல்யூஷனும் பிளட்டோட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக இருக்கும். பிளட்டில் இருக்க யூரிக் ஆசிட் வேஸ்ட், நைட்ரஜன் வேஸ்ட் மட்டும் இந்த சொல்யூஷனுக்கு வரும். மற்றபடி பிளட்டு பியூரிஃபை ஆகி திருப்பியும் அந்த இவருக்கே போயிடும். அந்த டிசீஸ் டயாலிசிஸ் யார் இதுலேருந்து பிளட் எடுத்தோ அவங்க உடம்புக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. இந்த இம்பியூரிட்டிஸோட இருக்கக்கூடிய டயாலிசிங் லிக்விடு வெளியே எடுத்துட்டு புது ஃப்ரெஷ் டயாலிசிங் லிக்விடை உள்ளே விடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் கால்டு ஹீமோ டயாலிசிஸ். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த லைஃப் ப்ராசஸஸ் டாபிக் சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுலேருந்து தான் உங்களுக்கு டேர்ம் 1 எக்ஸாமினேஷனுக்கு கொஷின் வரப்போகுது. 100% பயாலஜியில் லைஃப் ப்ராசஸ்லேருந்து என்ன கொஷின் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக எழுதி நல்ல மார்க் வாங்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட சக்ஸஸ். நம்மளோட பிஎஸ்டி கிளாஸ் 9 and 10 சேனல் 5000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே நம்ம வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சாத்தியமாக்கின அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.